ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, அருள்மிகு சுவாமிமலை முருகன் கோயிலுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்கோம். இது கும்பகோணத்துலேருந்து 3 கிலோமீட்டர் சரௌண்டிங்ஸில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. இங்கே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா, காவேரி ஆறுக்கு பக்கத்தில் இந்த கோயில் அமைஞ்சிருக்கு. ரொம்ப அழகாக இருக்குது காவேரி ஆறு. காலையில் சன்ரைஸ்க்கெலாம் வந்துட்டோம் நாங்கள். கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்த்தோம் ஃப்ரெண்ட்ஸ். வெயிட் பண்ணி பார்த்துட்டு நேராக சாமியை தரிசனம் பண்ணுறதுக்கு போய் குளித்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்துடுவோம் அப்படின்ட்டு ரெடியாக குளிக்கிற இடத்துக்கு போயிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா ஆற்றை ஒட்டி அழகாக அமைஞ்சிருக்கு. மக்கள் எல்லாமே குளிச்சுக்கிட்டு இருந்தாங்க. எல்லோரும் கூட சேர்ந்து குளிச்சுட்டு ஆற்றை பார்த்து ரசிச்சுட்டு காலங்காத்தால் அவ்வளோ ஒரு கூலிங்காக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஏரியாவே சில்லுன்னு இருந்துச்சு. பார்த்துட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு நேரடியாக சாமி தரிசனம் பண்ண நடந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். சைடில் பார்த்தீங்கன்னா கடைகள்லாம் நிறையா இருந்துச்சு. ஹோட்டல்கள்லாம் இல்லை. பார்த்தீங்கன்னா அந்த பாசி, வேலு, இந்த மாதிரி பொம்மை சாமி ஐட்டங்கள், இந்த கடைகள் நிறையா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். வேறு தரிசனம் பண்ணோம். கோயிலுக்குள்ளே போயிட்டோம். கோயிலுக்குள்ளே போய் கொஞ்சம் தூரம் போனோடனே பார்த்தீங்கன்னா கேமரா அலோவ் இல்லைன்ட்டாங்க. சரி, ஓகே அப்படின்ட்டு தரிசனம் பண்ண லைனில் போய் நின்னாச்சு ஃப்ரெண்ட்ஸ். வெளியே செல்ஃபி எடுத்துகிட்டு நானும் அம்மா எல்லோரும் சேர்ந்து செல்ஃபி எடுத்துகிட்டு கோயிலை ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். முருகன் கோயிலேருந்து ஒரு 6 கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் பார்த்தீங்கன்னா பட்டீஸ்வரம்ன்ற ஊர் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அங்கே பார்த்தீங்கன்னா அருள்மிகு துர்க்கை அம்மன் சாமி அங்கே இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே போய்ட்டோம் அந்த கோயிலுக்கு. குளங்கள், அங்கே தெப்பக்குளம்லாம் நல்லா பெரிய தெப்பக்குளம் இருக்குது. உள்ளே மீன் இருக்குது. எல்லோரும் பொறி வாங்கி போட்டுக்கிட்டு இருந்தாங்க மீனுக்கு. கோபுரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய பெரிய கோபுரங்கள்லாம் இருந்துச்சு. உள்ளே சாமி தரிசனம் பண்ணால் உள்ளே கொஞ்சம் நேரம் போய் நாங்கள் குளத்தை சுற்றி பார்த்துட்டு அப்புறம் போய் சாமி தரிசனம் பண்ணிவிட்டு அந்த சுற்றுப்பாதையில் உட்காண்டோம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் சாமி தரிசனம் பண்ணிட்டு வந்துக்கிட்டு இருந்தாங்க. எல்லோரையும் பார்த்துட்டு பிரசாதம் வாங்கினதை சாப்பிட்டுட்டு அங்கே உட்காந்து பிரசாதம் வாங்கினதை சாப்பிட்டுட்டு சாமியை பார்த்த இதில் நான் அம்மா எல்லாருமே அங்கே உட்காந்துட்டோம். கோயிலை சுற்றி பார்த்துட்டு வர்ற பக்தர்களை பார்த்துக்கிட்டு கொஞ்சம் நேரம் உட்காருவோம் அப்படின்ற மாதிரி செட் பண்ணிட்டு அங்கே உட்காந்துட்டோம். கோபுரத்தை பார்த்துக்கிட்டு கோபுரத்தோட அழகை ரசிச்சுக்கிட்டு உட்காந்தோம். எல்லாம் இது சோழ தேசத்தில் வருது. பூராமே சோழர்கள் கட்டின கோயில். கும்பகோணத்துக்கு அருகில் இருக்க கோயில்களில் நிறையா கோயில் பார்த்திங்கன்னா சோழர்களால் கட்டப்பட்ட கோயில். இந்த கோயிலும் பார்த்திங்கன்னா சிவன் கோயில் தான். உள்ள சாமி பேர் பார்த்திங்கன்னா தேனுபுரீஸ்வரர் சுவாமி. அம்மா பேர் துர்க்கை அம்மன். தேனுபுரீஸ்வரர், துர்க்கை அம்மன். இந்த சாமி தனித்தனி சன்னதி இருக்குது கோயிலில். என்ட்ரன்ஸில் இருந்து பார்த்தீங்கன்னா சைடில் குளம் இருக்குது. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா மியூசிக் கிளாஸ் சொல்லித்தராங்க. மண்டபம் மாதிரி வச்சு அந்த கிளாஸ் நடக்கிற மண்டபம் தான் இது. இங்கேயும் சாமி கும்பிட்டுட்டு கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு அப்படியே இங்கேருந்து கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தடுத்த கோயிலை பார்ப்போம் அப்படின்ட்டு இங்கேருந்து கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். துர்க்கையம்மன் கோயிலை தரிசனம் பண்ணி முடிச்சுட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்க உப்புளியப்பன் கோயில் நாங்கள் அங்கே போயிட்டோம். இது பார்த்தீங்கன்னா திருப்பதி வெங்கடாச்சலபதியோட அண்ணே. இந்த கோயிலில் இருக்க சாமி பார்த்தீங்கன்னா இந்த கோயிலோட சிறப்பம்சம் என்னென்னா, சாமி உப்பு போட்ட சாப்பாடு தன்னோட மனைவி அவங்கள மனம் முடிக்கிறதுக்காக உப்பு போட்ட சாப்பாடை நான் ரிஜெக்ட் பண்ணுறேன்ற மாதிரி வாழ்நாள் முழுவதும் உப்பு இல்லாமல் தான் சாப்பிட்றாரு. அதனால் அவர் பேர் உப்புளியப்பன் தரிசனம் பண்ணிவிட்டு கோயில் யானையை பார்த்து கொஞ்சம் நேரம் என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போல் வீடியோ இந்த சேனலில் அப்லோட் ஆகும். எல்லாம் உங்களுக்காக தான்.